உதவி பெயரில் அதிகாரம். சித்தர் காட்டிய உண்மை. ஒரு காலத்தில் ஒரு வறண்ட நிலத்தின் அருகே ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்தது. அவர்களை ஒரு செல்வம் கொண்டவன் உணவும் செலவும் செய்து கவனித்து வந்தான். அதனால் அந்த வீட்டிலிருந்த இளைஞன் எதையும் மறுக்க பயந்தான். மறுத்தால் நன்றி இல்லாதவன் என பேசப்படுவான் என்ற பயம். ஒரு நாள் செல்வம் கொண்டவன் ஒரு வேலை சொன்னான். அது உழைப்பு அல்ல, அவரது மனத்தை அடக்கும் வேலை. இளைஞன் அமைதியாகச் சொன்னான், இதற்கு என்னால் முடியாது. அந்த வார்த்தை கோபமாக மாறியது. உதவி அவமானமாகிப் போனது. பேச்சு நிறுத்தம், அழுத்தம், மனச்சுமை. ஒரு இரவு இளைஞன் ஒரு சித்தரை நாடினான். சித்தர் நீரால் நிரம்பிய பாத்திரத்தின் மேல் ஒரு கனமான கல்லை வைத்தார். நீர் குலுங்கியது, ஆனால் வெளியே சிந்தவில்லை. சித்தர் சொன்னார், நீர் அமைதியா இருப்பதால கல்லுக்கு உரிமை வருமா? உதவி செய்தவன் உன் உயிருக்கு அதிபதி ஆகஸ்ட் முடியாது. இளைஞன் கேட்டான், அவர் கோபப்படுகிறார், தண்டனை செய்கிறார். நான் என்ன செய்ய? சித்தர் சொன்னார், எதிர்க்காதே, குற்றம் ஏற்காதே. உள்ளே ஒரு உண்மை வைத்துக்கோ, நான் தவறு செய்யவில்லை என்று. உதவி கடனாக மாறினால் அமைதியே ஆயுதமாகும். மெதுவாக சார்பை குறை, மெதுவாக உன் காலில் நில். அடுத்த நாள் செல்வம் கொண்டவன் மீண்டும் கடுமையாக பேசினான். இளைஞன் அமைதியாகச் சொன்னான், நீங்க செய்த உதவிக்கு நன்றி, இதற்கு மட்டும் என்னால் முடியவில்லை. நாட்கள் சென்றன. தண்டனை வலிமை இழந்தது. இளைஞன் மெதுவாக தன் வாழ்க்கையை தானே சுமக்க ஆரம்பித்தான். சித்தர் உண்மை. உதவி மரியாதையை வாங்க முடியாது. அமைதி அடிமைத்தனம் அல்ல.